டாக்டர் கௌசல்யா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு திடீர்னு நல்லா இருக்கிற நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெட் அப் ஆகுறோம் அப்டின்னாலும், அப்படி இல்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்டின்னாலும், இல்ல அப்டின்னா நம்ம நார்மலா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டா சேஞ்ச் ஆகுவோம். ஸோ வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான சேஞ்ச் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். எப்படி வெளியே வருது அப்படின்னா, மேபி நம்ம வெளியே போகலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்குமோ, எதர் அது கோயில், சர்ச், மாஸ்க் எதுவாக இருந்தாலும் ஓகே. இல்லை ஒரு பார்க், பீச் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட அந்த பழைய கேரக்டரை எப்பயுமே மாற்றாமல் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்சவங்களோடையோ, ஃபேமிலியோடையோ, இல்லைன்னா கோவொர்க்கர்ஸோடையோ முடிஞ்ச அளவு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து அவங்களோட தாட் என்ன, உங்களோட தாட் என்னங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் நிறையா ப்ராப்ளம் வந்து எப்பயுமே சரியாகும். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த கேட்கும்போது தான் நமக்கு அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து தெரியும். நம்மளாவே ஒரு செல்ஃப் டிசிஷன் வந்து இன்னொருத்தவங்க மேலே வந்து வைக்கக்கூடாது, எடுக்கவும் கூடாது. ஸோ வந்து எப்பயுமே செகண்ட் ஆப்ஷன், அதாவது அவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்குறதுனால கூட நம்மளோட அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறையா பேருக்கு குறைஞ்சிருக்கு. நம்மளாவே ஒரு தப்பான டிசிஷன் அவங்க மேலே வந்து எப்பயுமே எடுக்கக்கூடாது. எப்பயுமே நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றி கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பிளேஸில் இருந்தால் நம்ம என்ன மாதிரி யோசிப்போம் அப்படிங்கிற தாட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ வந்து இந்த 2 குவாலிட்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் லைஃப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்த இழக்காமல் இருக்கலாம். சரிங்களா? இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாகவே இருப்பீங்க. உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.